அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 29/3/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6லிருந்து 7 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3லிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் 12லிருந்து 1:30 மணி வரை. இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:14 மீன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்குது, அதனால தான் நம்ம இப்போ வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா? எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் அது சரியான முறையில் எளிய முறையில் தீர்த்து தரப்படும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் யாவற்றிலும் பொறுமை அவசியம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக எளிதாக எதையும் அணுகலாம். தெய்வீக பாடல்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு திருப்தியும் ஆறுதலும் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். இன்று திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் பணியாற்றுவது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க மகிழ்ச்சியை தக்க வைத்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு இன்று திருப்திகரமானதாக இருக்காது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறிய உடல்நல பிரச்சனை ஒன்றிற்காக மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் முன்னேற்றகரமான பலன்களை காண்பீர்கள். இன்று சுயமாக முன்னேறுவீர்கள். உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் மூலமாக பிறரை திருப்திப்படுத்துவீர்கள். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான சிறிய பயணம் ஒன்று மேற்கொள்ளலாம். இன்று பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உறவு முறையை கொண்டிருப்பீர்கள். இதனால் உங்களது வாழ்க்கை துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது பொறுமையை இழக்க வாய்ப்புள்ளதால் அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும். தியானம் மேற்கொள்வது மிகவும் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணியை முடிப்பது சற்று கடினமாக இருக்கலாம். கூடுதலாக பணிகளை சமாளிக்க கூடுதலாக முயற்சி தேவை. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க கவனமாக பழக வேண்டும். இதன் மூலமாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு. போதிய அளவு சம்பாதித்தாலும் குடும்பத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். எனவே ஆரோக்கியத்தை சிறப்பாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான பலன்கள் கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் தேவையற்ற விஷயங்களை நீங்கள் தடுக்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை தரமாக ஆற்ற வேண்டியது சிறப்பாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். எனவே கவனமாக பணியாற்றுங்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கடுமையான போக்கை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது. பாதிக்கக்கூடிய எந்தவிதமான வார்த்தை பயன்படுத்த வேண்டாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது. பயணத்தின் போது பண இழப்பு காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குளிர்ச்சியான உணவை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில வெறுப்பான சூழ்நிலை உருவாகலாம். என்றாலும் தெளிவான எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டியது நல்லது. உங்களுடைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது சிறப்பு. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று ஏமாற்றமான சூழ்நிலை காணப்படலாம். பணியில் செயல்திறன் உங்களுக்கு அதிருப்தியை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையோடு மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதலான செலவீனங்கள் காணப்படலாம். பண இழப்பிற்கான வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் கைகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள்.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. பொழுதுபோக்குக்கு உகந்த நாள். இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்திற்குள் வேலையை முடிப்பீர்கள். உங்களுடைய திறமை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வங்கி இருப்பு அதிகரித்து காணப்படும். கையிருப்பு பணம் உங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது. முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான வாய்ப்பு காணப்படும். வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் இருப்பீர்கள். இந்த நாளை சிறந்த முறையில் பயன்படுத்தி திருப்தி அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று முயற்சியில் அர்ப்பணிப்பு காணப்படும். கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான கருத்துக்களை பகிர்ந்து மகிழ்ச்சி அடைவீர்கள். அவரோடு உங்களது பொன்னான நேரத்தை கழிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படுகிறது. நடைபெறக்கூடிய மங்களகரமான நிகழ்ச்சிக்கான பண வரவு செலவு செய்வதை காண்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாகவும் திடமானதாகவும் வலிமையுடனும் காணப்படுவீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம். நம்பிக்கையோடு செயல்பட்டால் லட்சியத்தை அடைய முடியும். பணியை பொறுத்தவரை இன்று அதிகமான பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம். சரியாக திட்டமிட்டால் சவால்களை சமாளிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதங்கள் காணப்படலாம். இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. மகிழ்ச்சியாக இருக்க இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை வளர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக ஆரோக்கியம் குறைந்து காணப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் திறமையாக செயலாற்ற முடியாது. சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. கவனமாக பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு நட்போடு பழக வேண்டும். வேறுபாடுகளை களைந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப செலவுகள் அதிகமாக காணப்படலாம். பணத்தை சாதுரியமாக செலவு செய்ய வேண்டும். செலவுகளை இன்று கண்காணிப்பது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாய்க்கு வயிறு வலி பிரச்சனை போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான பணம் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள். புதிய அனுபவங்கள் மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படலாம். பணியில் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளில் பேசுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இது உறவின் பிணைப்பை வலுப்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும். உங்களிடம் இன்று பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அமைதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே பராமரிக்கப்படும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. அனைத்தும் எளிதாகவும் சுமூகமாகவும் நடைபெறும். உறுதியான மற்றும் நேர்மறையான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றிக்கு காரணமாக இருக்கும். பணியை பொறுத்தவரை திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். பணியில் திறமை மற்றும் ஆற்றல் வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக பழக வேண்டும். இதனால் உங்கள் பிரியமானவரோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. எனவே சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நடவடிக்கைகள் காணப்படலாம். உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை செயல்களை திறம்பட ஆற்ற இயலாது. சக பணியாளர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள். மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெற இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை அன்பை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்த இயலாது. மனதில் குழப்பம் காணப்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு திருப்திகரமானதாக இருக்காது. பண வரவை காணப்பட்டாலும் தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை விரயம் செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது. தோல் எரிச்சல் போன்ற சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.